இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அணிகள், அதாவது மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அணிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு சில கொஷின்ஸ் வந்து ரொம்ப முக்கியம், சரிங்களா? ஸோ அந்த எந்த மாதிரி கொஷின்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அணியின் தரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க, அணியின் வரிசை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க, அதாவது ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் வந்து கேட்பாங்க, சரிங்களா? ஸோ அதே மாதிரி ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ அதுலேயும் வந்து மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஸோ மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, கணித செயல்பாடுகள், கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதாவது ஆடு, சப்ட்ராக்ஷனு, மல்டிப்ளிகேஷனு, டிவிஷன். ஸோ இதே மாதிரி ரெண்டு அணிகள் கொடுத்துட்டு அந்த ரெண்டு அணிகளை ஆட் பண்ணா என்ன வரும், ஸோ ரெண்டு அணிகளை கொடுத்துட்டு அந்த ரெண்டு அணிகளை சப்ராக்ட் பண்ணா என்ன வரும், ஸோ அதே மாதிரி தான் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், டிவைட் பெரும்பாலும் வராது, மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் அப்படின்லாம் வந்து கொஸ்டின் கேட்பாங்க, சரிங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் இந்த வீடியோல பார்ப்போம், சரிங்களா? ஸோ இந்த வீடியோல வந்து என்ன பண்ணுவோம்னா, ஸோ அடிஷன், சப்ராக்ஷன் ரெண்டுமே பார்ப்போம். இதுக்கு அர்த்த டாபிக், அதாவது அணிகளோட அர்த்த டாபிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ். ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக் பார்ப்போம், சரிங்களா? அணிகளும் அணிக்கோவைகளோட பயன்பாடுகள். ஸோ இந்த மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நம்ம பேசிக் கான்செப்ட்ஸ்லாம் வந்து பார்க்க போறோம் இந்த வீடியோல. ஸோ இந்த மேட்ரிக்ஸோட கொஞ்சம் ஜாயின்ல என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டிட்டர்மினன்ட்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக் வரும், அணிக்கோவைகள் அப்படின்னு. ஸோ அந்த அணிக்கோவைகள்ல தான் நம்ம என்ன பார்ப்போம்னா ஏ இன்வெர்ஸ், ஸோ இதெல்லாம் பார்ப்போம். நேர்மாறு அணி காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. அதே மாதிரி கிராமர் ரூல் பார்ப்போம், சரிங்களா? ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ், கிராமர் ரூல், இதெல்லாம் வந்து நம்ம பார்ப்போம், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின்ஸ் நிறைய கேட்குற டாபிக் இது. ஸோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும், சரிங்களா? சரி, அணிகள் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பாருங்க. ஏ, இது வந்து ஜெனரல் ஃபார்ம் பா, அணிகளுக்கான ஜெனரல் ஃபார்ம், அதாவது அணியோட பொது வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த மெத்தட்ல தான் இருக்கும். ஸோ இங்க ஏ அப்படின்னு கொடுக்குறாங்க பாத்தியா, இந்த இடத்துல எதனா ஒரு நம்பர் இருக்கும், ஓகேங்களா? ஸோ எதனா ஒரு நம்பர் கொடுத்துருக்கலாம். ஸோ இந்த A11, A12, A13 அப்படின்னு சொல்லிட்டு போதா, அந்த மாதிரி எது வரைக்கும் போகுதுன்னு கேட்டீங்கன்னா A1N வரைக்கும் போகுது. ஸோ நல்லா புரிஞ்சுங்க, ஏ அப்படின்ற இடத்துல ஒரு நம்பர் வரலாம். இந்த 1 அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற ஒண்ணு வந்து நிறையை குறிக்குது, சரிங்களா? நிறைனா என்னன்னு கேட்டீங்கன்னா ரோ, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இருக்கிற ஒண்ணு வந்து எதை குறிக்குது, ரோவை குறிக்குது, அதாவது நிறை. ரெண்டாவது இருக்கிற ஒண்ணு எது குறிக்குதுன்னு கேட்டீங்கன்னா நிரலை குறிக்குது, அதாவது காலம், சரிங்களா? சோ அப்ப ஃபர்ஸ்ட் வர ஒண்ணு வந்து நிறை, செகண்ட் வர ஒண்ணு வந்து நிரல், அதாவது ஃபர்ஸ்ட் வர்றது ரோ, ரெண்டாவது வர்றது காலம். அப்ப இது இங்க இருக்கிற நம்பர் எதை குறிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இப்ப சப்போஸ் நான் எக்ஸாம்பிளுக்கு இங்க வந்து ஒரு 3ன்ற நம்பரை கொடுக்குறேன்னு வச்சுங்களேன், இல்ல இப்படி பாருங்க, 3 4 5 1 2 3 1 1 -1 இப்படி ஒரு நம்பர் கொடுத்துருக்க, சரிங்களா? இந்த நம்பர்ல அவங்க என்ன கேக்குறாங்க, A11 எதை குறிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா 3ன்ற நம்பரை குறிக்குது, அதாவது இதுதானே ஃபர்ஸ்ட் ரோ, சரிங்களா? இது வந்து செகண்ட் ரோ, அதாவது இது R1, இது R2, இது R3, கரெக்டா? ரோ 1, ரோ 2, ரோ 3 தமிழ்ல என்னன்னு சொல்லுவோம், நிறை 1, நிறை 2, நிறை 3, அதாவது மூணாவது நிறை, ரெண்டாவது நிறை, ஃபர்ஸ்ட் நிறை அப்படின்னு சொல்லலாம். கீழே இருக்குது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது இந்த லைன் இதை என்னன்னு சொல்லலாம்னா காலம் 1, C1, C2, C3, கரெக்டா? காலம் 1, காலம் 2, காலம் 3 அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? சோ அப்போ A11 அதாவது ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்கிற நம்பர் எதுன்னு கேட்டீங்கன்னா 3, சரிங்களா? A12 அதாவது ஃபர்ஸ்ட் ரோல செகண்ட் காலம்ல இருக்கிற நம்பர் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா 4. பாருங்க, இது ஃபர்ஸ்ட் ரோ, ஃபர்ஸ்ட் ரோல செகண்ட் காலம்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் ரோல செகண்ட் காலம்ல இருக்கிற நம்பர் எது, 4. அதே மாதிரி A13 ஃபர்ஸ்ட் ரோல தேர்ட் காலம்ல இருக்கிற நம்பர் எதுன்னு கேட்டீங்கன்னா 5. புரியுதா? ஃபர்ஸ்ட் ரோல தேர்ட் காலம்ல இருக்கிற நம்பர் எது, 5. சோ A13 வந்து 5, சரிங்களா? அதே மாதிரிதான் A21 அப்படின்றது எதை குறிக்குது, ரெண்டாவது ரோல ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்கிற நம்பர். பாருங்க, ரெண்டாவது ரோல ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்கிற நம்பர் எது, 1,
சரிங்களா? ஸோ அந்த ஒன்று குறிக்குது. அதே மாதிரி A22 செகண்ட் ரோல செகண்ட் காலம். சரிங்களா? செகண்ட் ரோல செகண்ட் காலம் எது இருக்கு? 2ன்ற நம்பர் இருக்கு. ஸோ A22க்கான மதிப்பு 2. அதே மாதிரி A23, சரிங்களா? A23 என்னது? செகண்ட் ரோல தேர்ட் காலம். கரெக்ட் தானே? செகண்ட் ரோல தேர்ட் காலம். அப்ப அந்த இடத்துல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா 3ன்ற நம்பர் இருக்கு. ஸோ இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு அணிகள் கொடுத்தது, சரிங்களா? இந்த மாதிரி ஒரு அணிகள் கொடுத்தது, அந்த அணிகள்ல A22க்கான மதிப்பு என்ன அப்படின்னு கேட்பாங்க, சரிங்களா? இல்லைன்னா A32க்கான மதிப்பு என்ன? ஸோ இதெல்லாம் கேட்கறாங்க அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு எப்படி ஆன்சர் எழுதணும்னு தெரியணும். இதெல்லாம் வந்து ஒன்லைனர் ஆன்சர், பார்த்தாலே தெரியும், சரிங்களா? ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஆன்சர் பார்க்கும்போதே தெரியும் A22க்கான மதிப்பு என்ன, A32க்கான மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? ஸோ பாருங்க, A31 என்ன இருக்கும்? அதாவது தேர்ட் ரோல ஃபர்ஸ்ட் காலம்ல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா 1ன்ற நம்பர் இருக்கு, சரிங்களா? அப்ப A31க்கான மதிப்பு 1. அதே மாதிரி A32க்கான மதிப்பு என்னவா இருக்கும்? அதுவும் 1 தான், A3. அதாவது தேர்ட் ரோல செகண்ட் காலம்ல இருக்கிற மதிப்பும் வந்து 1. A33க்கான மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா பாருங்க, தேர்ட் ரோல தேர்ட் காலம் என்ன இருக்கு? -1 இருக்கு, சரிங்களா? சோ இதெல்லாம் வந்து ஒரு அணிகள் கொடுத்தாங்க, அதாவது ஒரு மேட்ரிக்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்துல அதுல இந்த மாதிரி உறுப்புகளின் எண்ணிக்கையே கேட்பாங்க, சரிங்களா? சாரி, உறுப்புகளின் மதிப்பு கேட்பாங்க, ஓகேங்களா? த வேல்யூ ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அப்படி கேட்கும் போது இதை எழுத தெரியணும். சரி, இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா உறுப்புகளின் மதிப்பு, அதாவது வேல்யூ ஆஃப் த எலிமெண்ட்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சோம். சப்போஸ் இப்போ எக்ஸாம்பிளுக்கு A32 கேட்கும் போது A32க்கு என்ன மதிப்பு வந்துச்சு? 1ன்னு வந்துச்சா? ஸோ A32க்கான மதிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா 1ன்னு சொன்னோம் பாத்தீங்களா? அதுதான் அந்த மேட்ரிக்ஸ்ல அந்த இடத்துக்கான மதிப்பு, ஓகேங்களா? அதாவது A32க்கான மதிப்பு. இது அவங்க வேல்யூ ஆஃப் த எலிமெண்ட்ஸ் கேட்காம இந்த மேட்ரிக்ஸ்ல மொத்தம் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்கலாம், சரிங்களா? எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்கலாம். ஸோ பாருங்க, இது வந்து இது பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா 3x3 மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? 3x3 பாருங்க, இல்லைன்னா 3x3 அப்படின்னு படிக்கலாம். ஆனா கிராஸ்ன்னு சொல்றதை விட பை அப்படின்னு சொல்றதா கரெக்டான ப்ரொனன்சியேஷன். 3x3 மேட்ரிக்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லப்பா, ஃபர்ஸ்ட் இருக்குது வந்து எதை குறிக்குது? ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஃபர்ஸ்ட் இருக்குது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ரோவை குறிக்குது, சரிங்களா? செகண்ட் இருக்குது வந்து காலமை குறிக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் இருக்குது நிறை, ரெண்டாவதா இருக்குது என்னது? நிரல். சோ இதுல மொத்தம் எத்தனை நிறை இருக்கு? 1 2 3 3 நிறை இருக்கு, அதாவது 3 ரோ இருக்கு, சரிங்களா? சோ அதே மாதிரி 1 2 3ன்னு சொல்லிட்டு 3 காலம் இருக்கு. சோ 3 நிறையும் 3 காலமும் சேர்ந்தனால இது பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா 3x3 மேட்ரிக்ஸ், ஓகேங்களா? அதாவது 3x3 அணி அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க, ஓகேங்களா? சரி, இந்த 3x3 அணில மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 9 உறுப்பு இருக்கும், சரிங்களா? ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் சார். 9 இல்ல, மல்டிப்ளை பண்ணீங்க அப்படியே 9, சரிங்களா? சோ 3 இருக்குன்னா 9ன்னு வரும். அதனால இதுல மொத்தம் 1 2 3 4 5 6 7 8 9ன்னு சொல்லிட்டு 9 உறுப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். புரியுதா? அப்போ ஒரு மேட்ரிக்ஸ் குத்துது, சரிங்களா? அதுக்கான ஆர்டர். சோ இது நல்லா தெரிஞ்சுங்க. இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சரிங்களா? என்ன கொஸ்டின் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மேட்ரிக்ஸ், அதாவது ஒரு அணி குத்துது, அந்த அணியில அவங்க என்ன கேட்பாங்கன்னா the order of the matrix என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க, சரிங்களா? அணியின் வரிசை காண்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அணியின் வரிசை எப்படி சொல்லணும்? ஃபர்ஸ்ட் நிறையும் ரெண்டாவது நிரலும் சேர்ந்த மாதிரி சொல்லணும், சரிங்களா? அதாவது m×n அந்த ஃபார்மேட்ல சொல்லணும். பாருங்க, இதுல இதுதான் ஜெனரல் ஃபார்ம் நம்ம சொன்னது, பொது வடிவம். இந்த பொது வடிவத்துல ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? n வரைக்கும் இருக்கா நம்பரு? இந்த n எதை குறிக்குதுன்னு கேட்டீங்கன்னா நிரல், அதாவது காலமை குறிக்குது. சோ இங்க m இருந்து ஆரம்பிக்குது பாருங்க. சோ அப்போ m நிறை இருக்கு, n காலம் இருக்கு, சரிங்களா? சோ இதுக்கு அப்போ ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா m×n, சரிங்களா? m×n அப்படின்றது தான் இந்த ஜெனரல் ஃபார்முக்கான
ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ், அதாவது அணியின் வரிசை, பொது வடிவத்திற்கான அணியின் வரிசை. ஸோ இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஜெனரல் ஃபார்ம். இது நம்ம எடுத்த ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கானது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு அதுக்கு அணியின் வரிசை என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஈஸியா எப்படி சொல்லலாம், எத்தனை ரோ இருக்கு பெருக்கல் எத்தனை காலம் இருக்கு அது எழுதினா போதுமானது. சரிங்களா? இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகேங்களா? பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரு அணி கொடுத்துருக்காங்க, ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பார்க்கும் போதே தெரியுது இது ஒரு 3x3 மேட்ரிக்ஸ். கேட்குற கொஸ்டினும் அதான்பா, அணியின் வரிசை காண்க. சரிங்களா? ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஈஸியா என்னன்னு சொல்லலாம், இதுல மொத்தம் பாருங்க R1 R2 R3 அப்படின்னு சொல்லிட்டு 3 ரோ இருக்கு. கரெக்டா? அதே மாதிரி C1 C2 C3 அப்படின்னு சொல்லிட்டு 3 காலம் இருக்கு. ஏன் சார் ஏபிசில வேற எந்த நம்பரும் இல்லையா, எப்ப பார்த்தாலும் ஆரும் சியை மட்டும் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஆர் அப்படின்றது ரோவை குறிக்குது. இது சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? வேற என்ன லெட்டர் குத்தோம் அப்படின்ற பட்சத்துல வேற லெட்டர் கொடுக்கலாம். ஆனா இதை நீங்க இப்படி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்ற பட்சத்துல நான் அப்ளிகேஷன் ஒரு ஓரியன்டட்ல சம் இருக்கும் அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா, அதாவது என்னது, அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ், அதாவது அடுத்த டாபிக் அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் பார்ப்போம். அங்க ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, அணியின் தரம் காண்க. ஸோ அங்க கேட்கும் போது நம்மளுக்கு இது தேவைப்படும். சரிங்களா? இந்த விஷயம் நம்மளுக்கு தேவைப்படும். அங்க நம்ம கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு பதிலா ஃபர்ஸ்ட்ல இருந்தே எது ரோ எது காலம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அதனால தான் நான் என்ன பண்றேன், ஒரு தடவையும் C1 இது C2 இது C3 இதுன்னு எழுதுறேன். சரிங்களா? ஏன்னா நம்ம பிராக்டிஸ், அதாவது எழுதி எழுதி பார்க்கும்போது தான் அந்த விஷயம் நம்ம இதை விட, ஏன்னா இது பேசிக் சம்பா, இதை நம்ம எழுதி பார்த்துட்டே வரோம், ஃபர்ஸ்ட் இருந்தே ஒரு விஷயம் செஞ்சுட்டே வரோம் அப்படின்னும் போது கஷ்டமான கொஸ்டின் இருக்கும்போது கூட நம்மளுக்கு அது வந்து ஒரு பெரிய விஷயமா தெரியாது. சரிங்களா? இல்ல நான் வந்து இதை ஒரு பெரிய சம்ல பாக்குறேன், அதாவது அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னாலே நம்ம வந்து கொஞ்சம் சம்ம வந்து யோசிச்சு போடுற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இந்த பேசிக்ஸ்லாம் தெரியல அப்படின்ற பட்சத்துல நம்ம அப்ளிகேஷன்ஸ்ல கை வைக்க முடியாது அவ்வளவு சீக்கிரம், அதாவது பயன்பாடுகள்ல அவ்வளவு சீக்கிரம் அந்த மாதிரி சம்லாம் வந்து போறது கஷ்டமா இருக்கும். ஓகேங்களா? அதனால தான் சொல்றேன், இந்த பேசிக்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் இருந்தே கத்துங்க. இங்க இருந்தே பிராக்டிஸ் பண்ணிட்டு போயிட்டோம் அப்படின்னா அங்க வந்து இதெல்லாம் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு சம் பார்க்கும் போதே என்னன்னு தோணும், இது R1 R2 R3 அப்படின்னு சொல்லிட்டு எழுத தோணும். சரிங்களா? அந்த எழுத தோணினாலே மேக்ஸ் அப்படின்றதே வந்து பாத்தீங்கன்னா எல்லா சின்ன சின்ன ஸ்டெப்லயும் நம்ம கரெக்டா இருக்கணும். ஒரு ஸ்டெப்பு மாறினாலும் அந்த ஆன்சர் வந்து வேற லைனுக்கு கொண்டு போயிடும். சரிங்களா? அதனால ஒரு ஸ்டெப்லயும் நம்ம என்ன இருக்கணும், தெளிவு இருக்கணும். சரிங்களா? சரி பாருங்க, அணியின் வரிசை கேட்கறாங்க. ஸோ அணியின் வரிசை அப்படி என்னவா இருக்கும், இது ஒரு 3x3 மேட்ரிக்ஸ், அதாவது 3 நிரை 3 நிரல் கொண்ட ஒரு மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? ஸோ ஆக மொத்தத்துல ஃபர்ஸ்ட் ஆன்சர் இதுதான். கரெக்டா? R3 வரைக்கும் இருக்கு, இங்க C3 வரைக்கும் இருக்கு. அப்போ 3x3 மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? அணியின் தரம் என்னது, சாரி அணியின் வரிசை என்னது, 3x3. சோ இது ஃபர்ஸ்ட். இதுல சப்போஸ் வேற எப்படி கொஸ்டின் கேட்கலாம், அணியில் உள்ள உறுப்புகள் மொத்தம் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சரிங்களா? the number of elements in the matrix அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்கும், 3 × 3னா 9 உறுப்புகள் இருக்கும். சரிங்களா? பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 9 இப்படியே ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? மொத்தம் 9 உறுப்புகள் இருக்கும். இது ரெண்டாவது கொஸ்டின், இப்படியும் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அணியில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு. சரி, நம்மளுக்கு கேட்ட கொஸ்டின்ல ரெண்டாவது கொஸ்டின் என்னவா இருக்கு, A23 இன் மதிப்பு காண்க. அதாவது the value of A23 அப்படின்னு சொல்றாங்க. A23 அப்படின்னா ஒண்ணும் இல்ல, ரோல ஃபர்ஸ்ட் என்ன A2. சரிங்களா? A2 அப்படின்னும் போது R2, அதாவது ரெண்டாவது ரோல மூணாவது காலத்துல என்ன மதிப்பு இருக்கு பாருங்க, -1 தானே இருக்கு இந்த இடம். இதுல இந்த மேட்ரிக்ஸ் நான் அப்படியே எழுதிக்கிறேன். சரிங்களா? இந்த மேட்ரிக்ஸ்ல ரெண்டாவது ரோ இதுதானே, சோ ரெண்டாவது ரோ. சரிங்களா? இதுல மூணாவது காலம், அதாவது மூணாவது காலம், ரெண்டாவது வர்றது மூணாவது காலம் தான் குறிக்குது. சோ அப்போ மூணாவது காலம் என்ன இருக்கு, இங்க இருக்கிற நம்பரு -1 இருக்கு. சோ A23 இன் மதிப்பு என்னவா இருக்கும், -1 இருக்கும். ஓகேங்களா? அவ்வளவுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ
2 விஷயம்ல கண்டுபிடிச்சிருக்கோம், எக்ஸ்ட்ராவா ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கோம். ஸோ 3 கொஷினை நம்ம ஒரே கொஷின்லேயே வந்து முடிச்சிட்டோம். சரிங்களா? ஸோ சிம்பிள் கொஷின் தான், அதனால தான் நான் டக்குன்னு சொல்லிட்டேன். இது விட பெரிய கொஷின்லாம் இருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கொஷின் இதுலயே முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? பாருங்க அடுத்த கொஸ்டின். ஸோ இதுவும் வந்து போன 2 மாடலுமே நம்ம எப்படி பார்த்துருப்போம்னா 3x3 மேட்ரிக்ஸ்ல பார்த்துருப்போம். ஸோ அதனால கன்ஃபியூஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு ஒரு சின்ன கொஸ்டின். சரிங்களா? பாருங்க இது வந்து எப்படி இருக்கு, R1 R2 R3 R4. ஸோ 4 ரோ இருக்குப்பா. சரிங்களா? C1 C2 2 காலம் இருக்கு. ஸோ ஆன்சர் எழுதும்போது எப்பவுமே எப்படி எழுதணும், ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் தான் கேட்குறாங்க. அணியினோட வரிசை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சிம்பிளா சொல்லணும்னா 4 ரோ இருக்கு. ஸோ 4 ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். சரிங்களா? 2 காலம் இருக்கு. ஸோ 2 எழுதிக்கிறேன், நடுவில் பெருக்கல் போட்டுங்க. சரிங்களா? பதிக்கும் போது எப்படி பதிப்போம், 4/2 மேட்ரிக்ஸ். சரிங்களா? 4 ரோ 2 காலம் கொண்ட அணி. ஓகேங்களா? 4 நிரை 2 நிரல் கொண்ட அணி. சரிங்களா? ஸோ அதை தான் வந்து இப்படி சொல்லுவோம். சரிங்களா? இது வந்து கொஞ்சம் முக்கியமான சம். இந்த மாடல் மீன்ஸ் இப்படி கொஸ்டின் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஸோ அதை புரிஞ்சுங்க. சரி, அதே மாதிரி இப்படி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு என்ன மேட்ரிக்ஸ்? சரிங்களா? இதுக்கான ஆர்டர் என்ன, அதாவது அணியின் வரிசை இந்த மேட்ரிக்ஸுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாருங்க இல்ல மொத்தம் எத்தனை ரோ இருக்கு, ஒரே ரோ. சரிங்களா? எத்தனை காலம் இருக்கு, C1 C2 C3. ஸோ அப்போ 3 காலம் இருக்கு. ஸோ ஒரு ரோ 3 காலம். அப்போ எப்படி எதுவும் 1 × 3 எதுவுமா, ஒரு ரோ 3 காலம் 1/3 மேட்ரிக்ஸ். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டினுக்கான ஆர்டர் என்னது, 1/3 மேட்ரிக்ஸ். ஓகேவா? சரி, இதே கொஸ்டின் இப்படி வந்துச்சுன்னா 9 2 1. ஸோ இதுல எத்தனை ரோ இருக்கு, R1 R2 R3. சரிங்களா? காலம் வந்து ஒன்னையும் ஒன்றா இருக்கு, C1. ஸோ இதே என்னன்னு சொல்லலாம், 3/1 மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லலாமா. 3 ரோ ஒரு காலம். சரிங்களா? அதாவது 3 நிரை ஒரு நிரல் இருக்கிறதுனால இந்த அணிக்கு என்னன்னு பேரு, 3/1 அணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரிங்களா? ஸோ எப்படி கேட்டாலும் ஃபர்ஸ்ட் ரோவோட எண்ணிக்கை எழுதணும், அதுக்கப்புறம் காலமோட எண்ணிக்கை எழுதணும், ரெண்டுத்துக்கும் நடுவில் பெருக்கல் சிம்பிள் இருக்கணும். அதை என்னன்னு படிக்கணும், பைன்னு படிக்கணும். ஓகேங்களா? சரி, இது வரைக்கும் பார்த்தது என்னன்னு கேட்டீங்கன்னா அணியின் வரிசை. அந்த அணியின் வரிசையில A23 மதிப்பு என்ன, A41க்கான மதிப்பு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்களா, அந்த இடத்துல என்ன இருக்கோ அதை எழுதுவோம். சரிங்களா? அந்த இடத்துல என்ன நம்பர் இருக்கோ அதை எழுதுவோம். ஸோ 2 கொஸ்டின் பார்த்துட்டுமா. நெக்ஸ்ட் இதனுடைய டைப்ஸ் பார்ப்போம். ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் அணியின் வகைகள். சரியா? த டைப்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஒரு 7 டைப் இருக்கும், அதை இப்போ 1 by 1 பார்க்கலாம். சரிங்களா? ஸோ டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ், அதாவது அணியின் வகைகள். ஸோ இதை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறை அணி. சரிங்களா? ரோ மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரோ மேட்ரிக்ஸ்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும். பாருங்க, ஒரு அணியில, சரிங்களா, ஏதோ ஒரு அணியில
ஒரே ஒரு ரோவை மட்டும் கொண்டிருந்தால் அது பேரு ரோ மேட்ரிக்ஸ். புரியுதா? ஒரு மேட்ரிக்ஸ்ல the only one row, ஒரே ஒரு ரோ, ஒரே ஒரு நிறையை மட்டும் கொண்டிருந்தால் அதன் பெயர் என்னது? நிறை அணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரிங்களா? சோ அணி அப்படின்னாலே செவ்வக அடுக்கு வடிவத்துல இருக்கும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இது நல்லா தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஏன் இதை நான் இப்ப சொல்றேன்னா டைப்ஸை இப்பதான் பார்க்க போறோம். சரிங்களா? சோ அணிகள் எல்லாமே எப்படி இருக்கணும்? ஒரு செவ்வக அடுக்குல இருக்கணும், ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்ல இருக்கணும். சரிங்களா? அது ஃபர்ஸ்ட் தெரியணும். ஓகேங்களா? செவ்வக அடுக்குல இருக்கிறது தான் வந்து என்னது? அணி, மேட்ரிக்ஸ். ரெக்டாங்குலர் ஷேப்ல இருக்கும். சரி, நிறை அணி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? ஒரே ஒரு ரோவை மட்டும் கொண்டிருக்கும். சோ இதுக்கு என்ன அர்த்தம்? ஒரே ஒரு ரோவை மட்டும்தான் கொண்டிருக்கும். எத்தனை காலம் வேணா கொண்டிருக்கலாம். சரியா? எத்தனை காலம் வேணா கொண்டிருக்கலாம். பாருங்க, 1 2 3ன்னு சொல்லிட்டு நான் நம்பர் எடுத்துக்கிறேன். சோ இந்த நம்பர்ல அவங்க சொன்ன மாதிரி இல்ல எத்தனை ரோ இருக்கு? R1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ரோ தான் இருக்கு. ஆனா C1 C2 C3ன்னு சொல்லிட்டு 3 காலம் இருக்கு. சரியா? சோ எத்தனை காலம்னா அர்த்தம்பா, எனக்கு ஒரே ஒரு ரோ மட்டும் இருந்துச்சுன்னா அது பேரு ரோ மேட்ரிக்ஸ், நிறை அணி அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா நிறை வெக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நிறை அணிக்கு இன்னொரு பேர் என்ன? நிறை வெக்டார், அதாவது ரோ வெக்டார் அப்படின்னு வந்து சொல்லலாம். சரிங்களா? இது வந்து என்னது? நிறை அணி. சரி, இதுக்கு அப்படியே ஆப்போசிட் நம்ம காலம் மேட்ரிக்ஸ். சரிங்களா? காலம் மேட்ரிக்ஸ், நிரல் அணி. சோ நிரல் அணினா என்ன சார்? ஒரு அணியில சரிங்களா ஒரே ஒரு நிரல் மட்டும் இருக்கு. சரிங்களா? நிரல் வந்து எண்ணிக்கை என்னது? 1 இருக்கு. ஆனா நிறைகளின் எண்ணிக்கை எவ்வளோனா இருக்கட்டும், பிரச்சனையே இல்லை. சரிங்களா? சோ அப்படி இருந்துச்சுன்னா அது பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா காலம் மேட்ரிக்ஸ். பாருங்க, R1 R2 R3ன்னு சொல்லிட்டு இதுல 3 ரோ இருக்கு, 3 நிரை இருக்கு. ஆனா ஒரே ஒரு நிரல் மட்டும்தான் இருக்கு, C1. சோ ஒரு அணி ஒரே ஒரு நிரலை மட்டும் கொண்டிருந்தால் அதன் பெயர் என்ன? நிரல் அணி. சரிங்களா? a matrix a only one column is called the column matrix. அவங்க சொல்றது ஒரே ஒரு காலம் தான், ஆனா எத்தனை ரோ வேணா இருக்கலாம், அது அப்படியும் புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சோ இதுக்கான அர்த்தம் என்னது? இத வேற எப்படி சார் சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாருங்க, காலம் வெக்டார் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இல்லனா நிரல் வெக்டார் அப்படின்னு சொல்லலாம். ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறை அணி என்று, நிறை அணியின் வேறு பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சரிங்களா? சரிங்களா? ரோ மேட்ரிக்ஸோட அனதர் நேம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரோ வெக்டார் அப்படின்றது ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? சோ சரி, 2 டைப் பார்த்துட்டோமா? நெக்ஸ்ட் டைப் பார்ப்போமா? சரி, 3வது பாருங்க, சதுர அணி. சதுர அணினா இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லுவாங்க? ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது ரொம்ப முக்கியங்க, ஏன்னா இதை பேஸ் பண்ணி ஒன் வேர்ட் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? என்ன ஒன் வேர்ட் சார்? ஒரு அணியின் நிரல்களும் எண்ணிக்கையும் நிறைகளின் எண்ணிக்கையும் சமமாக இருந்தால் அந்த அணியின் பெயர் என்ன? ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். சரிங்களா? அதாவது சதுர அணி அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, நிறைகளின் எண்ணிக்கையும் எதுக்கு சமமா இருக்கும்? நிரல்களின் எண்ணிக்கைக்கு சமமாக இருக்கும். நிரல்களின் எண்ணிக்கைக்கு சமமாக இருக்கும். அப்படி சமமா இருந்துச்சுன்னா அது பேர் என்னது? சதுர அணி. ஏன் நான் இத சொல்றேன் அப்படின்னீங்கன்னா, அணி அப்படின்னாலே நம்ம என்னன்னு பார்த்தோம்? செவ்வக அடுக்கு வடிவத்துல இருக்கும், அதாவது ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்ல இருக்கும் அப்படின்னு தான் நம்ம பார்த்தோம். ஆனா இங்க என்ன சொல்றாங்க? நிறைகளின் எண்ணிக்கையும் நிரல்களின் எண்ணிக்கையும் சமமாக இருக்கிறது தான் சதுர அணி அப்படின்னு சொல்றாங்க. சோ கான்செப்ட் பிரகாரம் 1 2 3 4 5 6 7 8 9 இப்படி ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம்பா, இது அணி. சரியா? இந்த அணியில நிறைகளின் எண்ணிக்கை R1 R2 R3, கீழே C1 C2 C3, நிறைகளின் எண்ணிக்கையும் நிரல்களின் எண்ணிக்கையும் சமமாக இருக்கு. அதாவது நம்பர் ஆஃப் ரோஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம்ஸ், அதானே சொல்றேன். சோ அப்படி இருக்கும்போது இது எப்படி செவ்வக வடிவத்துல இருக்கும்? சரியா? செவ்வக அடுக்கு வடிவம் எப்படி ஆகும்? இது சதுரம் தானே.
அதுக்குதான் அவங்க தனியா ஒரு பேர் கொடுத்து அதுக்குன்னு ஒரு டைப்பே கொடுத்துட்டாங்க. சரிங்களா? சதுர அணி அப்படின்னா என்னது? நம்பர் ஆஃப் ரோஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம்ஸ். சரிங்களா? 4 ஆப்ஷன்ல கொடுக்க வாய்ப்பு இருக்கு. in which matrix number of rows equal to number of columns அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், டைகனல் மேட்ரிக்ஸ், ரோ மேட்ரிக்ஸ், காலம் மேட்ரிக்ஸ் அப்படின்னு கொடுக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. எந்த அணியில் நிரல்களின் எண்ணிக்கையும் நிறைகளின் எண்ணிக்கையும் சமமாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துட்டு மூலைவிட்ட அணி, சதுர அணி, நிரல் அணி, நிறை அணி அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஆன்சர் என்னது? சதுர அணி, ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? ஸோ இது கரெக்டா தெரிஞ்சுங்க. நம்பர் ஆஃப் ரோஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம்ஸ். ஓகேங்களா? இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சா போதும். 4வது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மூலைவிட்ட அணி. அதாவது டைகனல் மேட்ரிக்ஸ். சோ டைகனல் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா மூலையில இந்த மூலை இல்ல இந்த மூலை, இதுதான் டைகனல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ரெக்டாங்கிள்னு சொல்லிட்டு நான் ஒரு செவ்வகம் எடுத்துக்கிறேன். இதுக்கு டைகனல் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த கோடு தான்ப்பா டைகனல். சரியா? அதே மாதிரி இந்த கோடு தான் டைகனல். புரியுதா பாருங்க? இந்த முனையையும் சென்டர் வழியா இணைக்குது பாத்தியா, இது பேர் தான் டைகனல். அதே மாதிரி இந்த முனையையும் சென்டர் வழியா இணைக்குது பாத்தியா, அது பேரும் டைகனல், மூலைவிட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இங்க மூலைவிட்ட அணி எதை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு எக்ஸாம்பிள் எழுதிப்போம். சரிங்களா? பாருங்க, 8 0 0 வேற என்ன கொடுத்துருப்போம், 0 -3 0 0 0 11 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து நம்ம புக்ல கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ல நல்லா புரிஞ்சுங்க. நான் என்ன சொன்னேன், மூலைவிட்டம் இதுதானே, அதே மாதிரி இதுவும் மூலைவிட்டம் தானே. இங்க முதன்மை மூலைவிட்டம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குப்பா. சரிங்களா? பிரைமரி ட்ரையாங்கிள் அப்படின்னு ஸோ எது இங்க பிரைமரி நம்பர், அந்த முதன்மை மூலைவிட்டம் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த சைடு. சரிங்களா? இந்த லைன் ஞாபகம் வச்சுங்களேன். இந்த லைனை தவிர நல்லா புரிஞ்சுங்க, இந்த லைனை தவிர மீதி எல்லா நம்பரும் 0வா இருக்கா? அப்படி 0 வந்துச்சுன்னா அது பேரு மூலைவிட்ட அணி, டைகனல் மேட்ரிக்ஸ். அவ்வளவுதான். சரிங்களா? முதன்மை மூலைவிட்டம் தவிர மீதி எல்லா நம்பரும் 0வா இருந்துச்சுன்னா அது பேரு என்னது, மூலைவிட்ட அணி. ஓகேங்களா? சோ இது புரிஞ்சுச்சா? இது ஏன் நான் எக்ஸாம்பிள் சொன்னேன்னு தெரியுதா பாருங்க. இல்ல நீங்க R1 R2 R3 எல்லாம் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு அப்புறம் வர்றது எல்லாமே வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸை தான் குறிக்கும். புரியுதா? மூலைவிட்ட அணியை நீ எப்ப பார்ப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் தான் பார்க்க முடியும். எக்ஸாம்பிள் பாருங்க, 1 2 3 4 5 6 இருக்கு. இதுக்கு நீங்க எங்க முதன்மை மூலைவிட்டம் பார்ப்பீங்க? சரிங்களா? புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? சதுர அணி, ஒரு சதுர அணியில மட்டும்தான் நம்மளால என்ன பார்க்க முடியும், முதன்மை மூலைவிட்டம் இந்த சைடை பார்க்க முடியும், இல்லைன்னா இந்த சைடை பார்க்க முடியும். கரெக்டா? ஒரு சாதாரணமா கொடுக்குற ஒரு 2/3 மேட்ரிக்ஸ் இல்ல 3/2 மேட்ரிக்ஸ்ல நம்மளால வந்து என்ன பார்க்க முடியாதுன்னு கேட்டீங்கன்னா முதன்மை மூலைவிட்டம் பார்க்க முடியாது. சோ மூலைவிட்ட அணி கேட்கறாங்க அப்படின்னாலே நீ வந்து குத்திருக்கிற அணி வந்து என்னவா இருக்கணும், ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருக்கணும். சதுர அணியாக இருந்தால் மட்டுமே மூலைவிட்ட அணியை பார்க்க முடியும். சோ இது ஒரு கண்டிஷனாவே நம்ம பழைய புக்ல கொடுத்துருப்பாங்க. ஒரு மூலைவிட்ட அணிக்கு கண்டிப்பா ஒரு சதுர அணி தேவை. சரிங்களா? எல்லா மூலைவிட்ட அணியும் ஒரு சதுர அணி அப்படின்ற ஒரு வார்த்தையை கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இது நல்லா தெரிஞ்சுங்க. இதுதான் வந்து டைகனல் மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் பார்ப்போமா? சரி, நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்கேலர் மேட்ரிக்ஸ், திசையிலி அணி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த திசையிலி அணி நான் ஏற்கனவே சொன்னதான் மூலைவிட்ட அணி. நான் சதுர அணி 3வதா குத்தனா, சதுர அணி 3ஆவது டைப்பா பார்த்தோம். அதுக்கப்புறம் வர எல்லாமே வந்து சதுர அணியை பேஸ் பண்ணி தான் இருக்கும். சரிங்களா? அதாவது மூலைவிட்ட அணி 4வது பார்த்தோமா. சோ மூலைவிட்ட அணி நம்ம கண்டுபிடிக்கணும்னா அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்டாவே என்ன இருக்கணும், அது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், சதுர அணியா இருக்கணும். சரிங்களா? அதேதான் 5வதா இப்போ என்ன பார்க்குறோம், ஸ்கேலர் மேட்ரிக்ஸ் பார்க்குறோமா. ஸோ திசையிலி அணி கண்டுபிடிக்கணும் அப்படின்னாலும் அது வந்து கண்டிப்பா ஃபர்ஸ்ட் என்னவா இருக்கணும், ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருக்கணும். சரிங்களா? ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் சதுர அணியாக இருந்தால் மட்டுமே
அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், இது ஸ்கேலர் மேட்ரிக்ஸா இல்ல டைகனல் மேட்ரிக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? சரி, டைகனல் மேட்ரிக்ஸ்னா என்னன்னு நம்மளுக்கு தெரியும். ஸ்கேலர் மேட்ரிக்ஸ்னா என்ன சார்? சிம்பிளா பாருங்க, நான் என்ன பண்றேன், இப்படி எழுதிக்கிறேன். சரிங்களா? இது எல்லாமே எக்ஸாம்பிள் தான். இதே கொஸ்டின்லாம் வந்து இப்படியே யோசிக்குமா சார், இதே மாதிரி தான் புக்ல இருக்குமா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு சில விஷயம் சொல்றேன், அதை அகப்புன்னு குறிச்சிங்க. சரிங்களா? பாருங்க, இங்க இருக்கிறது இதுதான் நம்ம முதன்மை மூலைவிட்ட உறுப்புகள் அப்படின்னு சொன்னோம். சரிங்களா? இதுதானே முதன்மை மூலைவிட்ட உறுப்புகள். இது தவிர மீதி இருக்கிற எல்லா நம்பருமே ஜீரோன்னு வந்துச்சுன்னா அது பேர் என்னன்னு சொன்னோம், மூலைவிட்ட அணி அப்படின்னு சொன்னோம். ஆனா போன சம்முல இந்த இடத்துல எப்படி இருந்துச்சு, இங்க 8 3 -1 இருந்துச்சா, மீதி இடம் தானே இங்க ஜீரோவா இருந்துச்சு. சோ முதன்மை மூலைவிட்ட உறுப்புகள் எல்லாமே வேற வேற நம்பரா இருந்துச்சு மூலைவிட்ட அணியில. கரெக்ட் தானே? எல்லாமே வேற வேற நம்பரா இருந்து மீதி இடம், அதாவது இந்த இடம்லாம் வந்து ஜீரோ வந்துச்சுன்னா அது பேர் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா மூலைவிட்ட அணி அப்படின்னு சொன்னோம். இங்க ஸ்கேலர் மேட்ரிக்ஸ் அதாவது திசையிலி அணி அப்படின்னா என்னன்னா, இந்த இடம்லாம் ஜீரோ வந்துருச்சு, மேல இங்கேயும் ஜீரோ வந்துருச்சு. இந்த சைட்ல வந்து பாத்தியா முதன்மை மூலைவிட்ட உறுப்புகள், இது ஒரே நம்பரா இருக்கணும். புரியுதா? இந்த முதன்மை மூலைவிட்ட உறுப்புகள் என்னவா இருக்கணும், ஒரே நம்பரா இருந்துச்சுன்னா அது பேர் திசையிலி அணிப்பா. வேற வேற நம்பரா இருந்துச்சுன்னா அது பேரு மூலைவிட்ட அணி. கான்செப்ட் புரிஞ்சுச்சா? எல்லா இடத்துலயுமே மேலையும் கீழே என்னவா இருக்கணும், ஜீரோவா இருக்கணும். புரியுதா? முதன்மை மூலைவிட்ட உறுப்புகள் தவிர மீதி எல்லா இடமும் ஜீரோவா இருக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இது ஒரு சதுர அணியா இருக்கணும், ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருக்கணும். சரியா? சதுர அணினா என்னது, நம்பர் ஆஃப் ரோஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம்ஸ். நிறைகளின் எண்ணிக்கையும் நிரல்களின் எண்ணிக்கையும் சமமாக இருக்கணும். அப்படி இருந்தாதான் அதுல மூலைவிட்ட அணியா திசையிலி அணியா இதுக்கப்புறம் அலகணின்னு வரும், அதெல்லாம் நம்ம பார்ப்போம். சரிங்களா? சரி, இதுல ஒரே உறுப்பு இருந்துச்சுன்னா அது பேர் வந்து என்னது, திசையிலி அணி. எது, முதன்மை மூலைவிட்ட உறுப்புகள் வந்து ஒரே உறுப்பாக இருந்துச்சுன்னா, அதாவது 5 5 5ன்னு வந்திருக்கா, அதே மாதிரி 6 6 6ன்னு வந்துச்சுன்னா அது பேர் வந்து என்னது, திசையிலி அணி. வேற வேற உறுப்புகள் இருந்துச்சுன்னா அது பேர் வந்து மூலைவிட்ட அணி. ஓகேங்களா? சோ இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் அவ்வளவுதான். சோ நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா யூனிட் மேட்ரிக்ஸ். சரிங்களா? யூனிட் மேட்ரிக்ஸ் அலகணி. சோ இந்த அலகணி எதை குறிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்பிள்பா, இங்க 5 5 5ன்னு இருக்கா, இதுவும் வந்து ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸை குறிக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதுவும் வந்து ஒரு சதுர அணி. சரிங்களா? இந்த சதுர அணியில முதன்மை மூலைவிட்ட உறுப்புகள் தவிர மீதி எல்லா உறுப்புகளும் ஒன்னாக இருந்துச்சுன்னா அது பேர் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா யூனிட் மேட்ரிக்ஸ். சோ 3 கான்செப்ட். வேற வேற நம்பரா இருந்துச்சுன்னா அது பேர் வந்து என்னது, மூலைவிட்ட அணி. ஒரே நம்பர், அதாவது ஒன்னை தவிர மீதி எந்த நம்பர் தான் இருக்கட்டும், ஒரே நம்பரா இருந்துச்சுன்னா அது பேர் வந்து என்னது, திசையிலி அணி. ஒன்னே வருது சார் முதன்மை மூலைவிட்ட உறுப்புல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அது பேர் வந்து என்னது, யூனிட் மேட்ரிக்ஸ் அலகணி. ஓகேங்களா? சோ இது புரியுதா? இதுல என்ன டவுட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிங்க. சரிங்களா? சோ இந்த அலகணியை பொறுத்த வரைக்கும் இதுக்கு I3 அப்படின்னு பேர் சொல்லுவாங்க சார். ஓகேங்களா? யூனிட் மேட்ரிக்ஸ I அப்படின்ற பேரால குறிப்பாங்க. சோ இங்க 3, அதாவது 3 நிரை 3 நிரலை கொண்டனால இது பேர் வந்து என்னன்னு சொல்றாங்க, I3 அப்படின்னு சொல்லுவாங்க. இதே 2 அணி 2 நிரல் 1 0 0 1 அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இதுவும் வந்து ஒரு யூனிட், அதாவது இதுவும் வந்து ஒரு சதுர அணி தான், ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான். 2 நிரை 2 நிரலை கொண்ட ஒரு சதுர அணி. கரெக்ட் தானே? நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் இதுலயும் கரெக்டா இருக்குல்லப்பா. 2 நிரல், ரோஸ் வந்து 2 இருக்கு, காலம்ஸும் 2 இருக்கு. சோ இதுல இது பேர் வந்து என்னன்னு சொல்லுவோம், I2 அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? I என்னது எதை குறிக்குது, யூனிட் மேட்ரிக்ஸை குறிக்குது. சரிங்களா? சோ இது ரொம்ப முக்கியம், நிறைய சம்ல நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? I2 நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். சரி, 6 வந்து பார்த்துருக்குமா, நெக்ஸ்ட் டைப் பார்ப்போமா? சரி, 7th ஒன் வந்து பூஜ்ய மேட்ரிக்ஸ், அதாவது பூஜ்ய அணி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல நல் மேட்ரிக்ஸ் இல்லைன்னா ஜீரோ மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா?
நல் மேட்ரிக்ஸ் இல்லைன்னா ஜீரோ மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். தமிழ்ல பூஜ்ய அணி இல்லைன்னா வெற்று அணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாமே ஒரே விஷயம் தாங்க சார். இதெல்லாம் வந்து பேர் தெரிஞ்சு வச்சுங்க, எங்க போனாலும் யூஸ் ஆகும். ஓகேங்களா? நம்ம எல்லா புக்லயும் இருக்கும், 10th இருந்து ஆரம்பிச்சு எல்லா புக்லயும் இருக்கும். நம்ம எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். அவ்வளவுதான். சரிங்களா? சரி பாருங்க, நல் மேட்ரிக்ஸ் எதை குறிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எந்த மேட்ரிக்ஸ்னா இருக்கட்டும் சார். சரிங்களா? அது 2x2 மேட்ரிக்ஸா இருக்கட்டும், 3x3 மேட்ரிக்ஸா இருக்கட்டும், எதுனா இருக்கட்டும், அதுல இருக்கிற உறுப்புகள் எல்லாமே ஜீரோவா இருந்துச்சுன்னா அது பேர் நல் மேட்ரிக்ஸ். முடிஞ்சுதா? அதுல இருக்கிற ஜீரோ எல்லாமே என்னவா இருக்கணும், சாரி, அதுல இருக்கிற உறுப்புகள் எல்லாமே என்னவா இருக்கணும், ஜீரோவா இருந்துச்சுன்னா அது பேர் வந்து என்னது, நல் மேட்ரிக்ஸ். இல்லைன்னா பூஜ்ய அணி அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? வெற்றணி இல்லைன்னா பூஜ்ய அணி. இங்கிலீஷ்ல என்னது, நல் மேட்ரிக்ஸ் இல்லைன்னா ஜீரோ மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? உறுப்புகள் வந்து ஜீரோவா இருந்துச்சுன்னா அது பேரு பூஜ்ய அணி. அவ்வளவுதான். இது வந்து பெருசா நம்ம படிக்கணும்னு அவசியம் இல்லைல்ல, ஞாபகம் வச்சுக்கலாம்ல. சரி, லாஸ்ட் ஒன் ரொம்ப முக்கியமானது ஒண்ணு, நிறை நிரல் மாற்று அணி. நிறை நிரல் மாற்று அணி ஏன் சார் இது ரொம்ப முக்கியம் அப்படின்றனா, இந்த கொஸ்டின் நிறைய முறை நம்ம எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ நிறை நிரல் மாற்று அணி அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, டிரான்ஸ்போஸ் ஆஃப் எ மேட்ரிக்ஸ். டிரான்ஸ்போஸ் ஆஃப் எ மேட்ரிக்ஸ், ஒரு அணியோட நிறை நிரல் மாற்று அணி என்ன அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? சோ இது தெரியணும், ரொம்ப முக்கியம். சோ டிரான்ஸ்போஸ் ஆஃப் எ மேட்ரிக்ஸ் அப்படின்னா ஒண்ணுமே இல்லைங்க, நிறைய நிரலா மாத்தணும், இல்ல நிரலை நிறையா மாத்தணும். சரிங்களா? எக்ஸாம்பிளுக்கு இப்படி ஒரு நம்பர் இருக்குப்பா. சரியா? இது என்ன மேட்ரிக்ஸ், R1 R2, இங்க C1 C2 C3. கரெக்டா? அப்போ இதுக்கான ஆர்டர் என்ன, 2x3 மேட்ரிக்ஸா இது, 2 ரோ 3 காலம் கொண்ட மேட்ரிக்ஸ். சரிங்களா? அதாவது தமிழ்ல என்ன சொல்லலாம், 2 நிரை 3 நிரலை கொண்ட ஒரு அணி. சரிங்களா? இந்த அணிய நான் என்னவா மாத்தணும்னு கேட்டீங்கன்னா 3x2 மாத்தணும். புரியுதா? 2x3 இருக்கிற மேட்ரிக்ஸை 3x2 மாத்தணும். எப்படி சார் மாத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 1 2 3 இருக்கா, பக்கத்துல தானே இருக்காது, கீழே எழுதிப்பா, அவ்வளவுதான். சரியா? 4 5 6 இருக்கா, அது வந்து R2ல இருக்குது, நீ இப்படி எழுதிக்க 4 5 6. இப்போ இதுக்கு பாருங்க, இது R1, இது R2, இது R3, அதே மாதிரி இது C1 C2. சோ இதுக்கான ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் என்னவா இருக்கும், அணியின் வரிசை என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 3x2. பாரு வந்துருச்சுங்களா பாருங்க. சரிங்களா? சோ நிறைய நான் என்னவா மாத்திட்டேன், நிரலா மாத்திட்டேன். அதுதான் நிறை நிரல் மாற்றணி. புரியுதா என்ன சொல்றேன்? இந்த சைட்ல அதாவது இப்படி போற நம்பரை இப்படி மாத்திக்க, அவ்வளவுதான் விஷயம். புரியுதா? அந்த மாதிரி வர நம்பரை இப்படி எழுதிங்க. இத எப்படி குறிப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏ டிரான்ஸ்போஸ் அப்படின்னு குறிப்பாங்க. சரிங்களா? ஏ பவர் டி அப்படின்னு கொடுப்பாங்க. இந்த டி அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிரான்ஸ்போஸை குறிக்குது, நிறை நிரல் மாற்று அணியை குறிக்குது அப்படின்னு தெரிஞ்சுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம ஒரு 8 டைப் பார்த்துருப்போம். சரிங்களா? இதுக்கப்புறம் ஒரு சின்ன டைப் ஒன்று இருக்கு, அது என்னன்னு கேட்டீங்கன்னா மூளைவிட்ட அணியை பேஸ் பண்ணி இருக்கும். சரிங்களா? ஸோ மூளைவிட்ட அணி என்னன்னு தெரியும்ல, ஒரு நிமிஷம் டக்குன்னு ரீகால் பண்ணிக்கங்க. மூளைவிட்ட அணி அப்படின்றது என்ன பாருங்க. டயகனல் மேட்ரிக்ஸ் சொல்லுவோமா? சோ டயகனல் மேட்ரிக்ஸ், இந்த டயகனல் மேட்ரிக்ஸ்ல முதன்மை மூலைவிட்ட உறுப்புகள் தவிர மீதி எல்லா நம்பருமே என்னவா இருக்கும், ஜீரோவா இருக்கும். சரிங்களா? சோ இத பேஸ் பண்ணி ஒரு 2 டைப் கொடுத்துருப்பாங்கப்பா, கீழ் மூலைவிட்ட அணி, மேல் மூலைவிட்ட அணி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா புக்ல வந்து வேற மாதிரியும் சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா முக்கோண அணி அப்படின்னு பேசியிருப்பாங்க. சரிங்களா? கீழ் முக்கோண அணி, மேல் முக்கோண அணி அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஆமா. சரிங்களா? சரி, கீழ் முக்கோண அணினா என்ன, மேல் முக்கோண அணினா என்ன? முதன்மை மூலைவிட்ட உறுப்புனா இதுதானே. இது பாருங்க, இந்த முதன்மை மூலைவிட்ட உறுப்புக்கு
மேல இருக்கிற எல்லா நம்பரும் ஜீரோவா இருக்கு சார். புரியுதா? நல்லா பாருங்க, மேலே இருக்கிற எல்லா நம்பரும் ஜீரோவா இருந்துச்சுன்னா அது பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா கீழ் முக்கோண அணி. சோ என்ன சொல்றேன்னு புரியுதா? மேல இருக்கிற எல்லா நம்பரும், முதன்மை மூலைவிட்டத்துக்கு மேல இருக்கிற எல்லா நம்பரும் ஜீரோவா இருந்துச்சுன்னா அது பேர் கீழ் முக்கோண அணி. புரியுதா? அப்படியே ஆப்போசிட் பாருங்க, 8 0 0. சரி, இங்க ஜீரோ வேணாம், நம்பர் போட்டுக்குவோம் 1 2 3ன்னு. சரிங்களா? இங்க இப்படி இருக்குப்பா. அதாவது முதன்மை மூலைவிட்டத்துக்கு கீழே இருக்கிற எல்லா நம்பரும் ஜீரோவா இருக்கு. இது கீழே, இது மேல, இது ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? முதன்மை மூலைவிட்டத்துக்கு கீழே இருக்கிற எல்லா நம்பரும் ஜீரோவா இருக்கு, மேல எல்லாமே நம்பரா இருக்கு அப்படின்னா அது பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா மேல் மூலைவிட்ட அணி. சாரி, மேல் முக்கோண அணி. சரிங்களா? இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இது பேரு லோயர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கீழ் முக்கோண அணினா லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேர் அப்பர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சோ புரியுதான்னு பாத்துங்க. முதன்மை மூலைவிட்டத்துக்கு மேல வந்து ஜீரோ வந்துச்சு அப்படின்னா அது கீழ் முக்கோண அணி. எங்க நம்பர் வருதோ அது வந்து அது பேரை வந்து சொல்லிங்க. சரிங்களா? கீழே வந்துச்சுன்னா கீழ் முக்கோண அணி, மேல நம்பர் வந்துச்சுன்னா மேல் முக்கோண அணி. இல்ல நான் ஜீரோ வச்சு ஞாபகம் வச்சுக்கிறேன் அப்படின்னா ஆப்போசிட்ல ஞாபகம் வச்சுக்கணும். மேல ஜீரோ வந்துச்சுன்னா அது கீழ் முக்கோண அணி, கீழே ஜீரோ வந்துச்சுன்னா அது மேல் முக்கோண அணி. புரியுதா? மேல ஜீரோ, அதாவது முதன்மை மூலைவிட்டத்துக்கு மேல ஜீரோ வந்துச்சுன்னா அது பேர் வந்து என்னது? அப்பர் லோயர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ். சரிங்களா? அதே மாதிரி கீழே ஜீரோ வந்துச்சுன்னா அப்பர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ். இது வரைக்கும் புரியுதா? சோ இதோட டைப்ஸ் ஓவர். டைப்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். டைப்ஸ் இதோட ஓவர். நெக்ஸ்ட் இதை பேஸ் பண்ணி சம்ஸ் பார்ப்போம். நெக்ஸ்ட் அணியின் கழித்தல், சப்ட்ராக்ஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ். ஸோ அடிஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் சப்ட்ராக்ஷன் 1 4 3. ஸோ இதுவும் வந்து ஒரு அணி எடுத்துக்கிறேன், அதுக்கு ஈக்குவலா இன்னொரு அணி எடுத்துக்கிறேன். இதை ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும்? கழிக்க சொல்லியிருக்கேன். சரிங்களா? அப்ப கழித்தல்னா கழித்தல் சிம்பிள் போட்டுருவோமா? போட்டாச்சு. இப்போ கழிக்கும் போது இதுவும் சேம் அதே கான்செப்ட் தான். இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பரு அங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பரை கழிச்சிக்கணும். அணியின் கழித்தல் அப்படின்றனால ரெண்டு நம்பரையும் கழிக்கிறோம். அணியின் கூட்டல்னா என்ன பண்ணோம்? ஆட் பண்ணிக்கிட்டோம். சரிங்களா? இங்க என்ன சிம்பிள் கேட்கறாங்களோ அந்த சிம்பிளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சம் போடணும். சரி, இதுல இதுவும் 3/3 மேட்ரிக்ஸ், இதுவும் 3/3 மேட்ரிக்ஸ். கரெக்டா? இதுவும் 3 நிரல் கொண்ட அணி, அதுவும் 3 நிரை 3 நிரல் கொண்ட அணி. ஸோ அதனால்தான் நம்ம கரெக்டா கழிக்க முடியும். பாருங்க, 4ல 2 போனா என்ன, அதே மாதிரி 3ல 3 போனா என்ன, 5 - 8ன்னு வருமா? ஸோ இங்க இருக்கிற நம்பரும் இங்க இருக்கிற நம்பரும் வேற என்ன வரும்? 8 - 4ன்னு வரும். ஸோ நெக்ஸ்ட் 3 - 5ன்னு வரும். ஓகேவா? கீழே வந்து 2 - 4, 4 - 8, லாஸ்ட் ஒன் வந்து 5 - 3, அதாவது 5 - 3ன்னு வருது. ஸோ கழிச்சு பாருங்க, 1ல 1 போனா 0, 4ல 2 போனா 2, 3ல 3 போனா 0, 5ல 8 போனா -3, 8ல 4 போனா 4. ஸோ இதுதான் டவுட். இங்க நிறைய பேருக்கு டவுட் வரும், 8ல 5 கழிச்சு 3ன்னு போட்டுறாதீங்க, பெரிய நம்பர் சிம்பிள் மைனஸ். 8 பெருசா 5 பெருசா அப்படின்னு கேட்டீங்கன்னா 8 தான் பெருசு. ஸோ பெரிய நம்பருக்கு சிம்பிள் மைனஸ் இருக்கிறதுனால இங்க நீங்க -3 அப்படின்னு தான் போடணும். ஓகேங்களா? 3ல 5 போனா 5ல 3 போனா 2, பெரிய நம்பர் இங்க மைனஸ் தானே, ஸோ -2. அதே மாதிரி 2ல 4 போனா -2, 4ல 8 போனா -4, 5ல 3 போனா 2. ஸோ இது வரைக்கும் புரியுதா? இதுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா அணியின் கழித்தல், சப்ட்ராக்ஷன் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஸோ கூட்டல் எப்படியோ அதே மாதிரி தான் கழித்தல். அங்க கூட்டுறோம், இங்க கழிக்கிறோம், அவ்வளவுதான் விஷயம். சரிங்களா? சோ இதுக்கும் வரிசை வந்து மாறக்கூடாது. ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு அப்படின்ற பட்சத்துல தான் நீங்க கூட்டவோ இல்ல கழிக்கவோ முடியும். சரிங்களா? சோ பாருங்க, இதே இப்படி கொடுத்தது, இத வந்து இதுல கழிச்சு சொல்லுங்க. இது வந்து என்ன மேட்ரிக்ஸ்? ஒரு 3/2 மேட்ரிக்ஸ், அதாவது 3 ரோ 2 காலம் கொண்ட ஒரு அணி. இது வந்து ஒரு 2/2 மேட்ரிக்ஸ், 2 ரோ 2 காலம் கொண்ட அணி. ரெண்டுத்தையுமே வந்து கண்டிப்பா கழிக்க முடியாது. சரிங்களா?
இதை வந்து கூட்டவும் முடியாது கழிக்கவும் முடியாது. கான்செப்ட் புரிஞ்சுங்க. ஒரே ஆர்டர்ல இருந்தா மட்டும்தான் கூட்டவோ கழிக்கவோ முடியும். சரிங்களா? சோ இதுதான் அணியின் கழித்தல். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஏக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க, பிக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க. எனில் 2a மைனஸ் b ஐ வந்து காண்க. அதாவது தென் 2a மைனஸ் b அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? சோ ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் 2a கான மதிப்பு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? எனக்கு a கான மதிப்பு தான் தெரியும், 2a கான மதிப்பு தெரியாது. சோ 2a வேணும்னா 2 இன்ட்டு a கான மதிப்பு என்ன? 1 2 3 4 5 8 4 5 3. புரியுதுங்களா? 2a கான மதிப்பு வேணும்னா 2 இன்ட்டு a கான மதிப்பு அப்படியே 8. சோ இதுல இந்த 2 வந்து இங்க இருக்கிற எல்லா நம்பருக்குமே பொதுவானதுப்பா. சோ அப்ப நம்ம என்ன பண்ணோம், உள்ள அப்படியே பெருக்கிங்க. 2 இன்ட்டு 1 2. சோ இந்த 2 இன்ட்டு 2 2 4. 2 இன்ட்டு 3 6. சோ 2 4 8. சோ அதே மாதிரி 2 5 10. 2 8 16. சோ அதே மாதிரி 2 4 8. 2 5 10. 2 3 6. சோ இதுதான் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா 2a கான மதிப்பு. ஓகேங்களா? சோ நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணுமோ அதுல ஒரு ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டோம், 2a. சரிங்களா? 2a கான மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதுல இருந்து எதை கழிக்க சொல்றாங்க? b ஐ கழிக்க சொல்றாங்க. அப்ப பாருங்க, இது 2a வா, 2a மைனஸ் b. b ஐ கழிக்கணும் அப்படின்னா 2a கான மதிப்பு ஃபர்ஸ்ட் எழுதிப்போமா? 2 4 6 8 10 16 8 10 6. இதுதான் 2a கான மதிப்பு. இதுல இருந்து எதை கழிக்கணும்? b ஐ கழிக்கணும். சோ 2 5 4 2 4 8 1 2 3. சோ இதை கழிச்சிடணும். பாருங்க, இப்பதான் சொன்னோம், இதுவும் வந்து 3/3 அணி, இதுவும் 3/3 அணி. கரெக்டா? இங்கேயும் 3 ரோ 3 காலம் இருக்கு, இங்கேயும் 3 ரோ 3 காலம் இருக்கு. சோ இதை கழிக்க முடியும். சரிங்களா? பெருக்கிறது ஓகேங்க, பெருக்கிறது எல்லாத்துக்குமே காமன். ஆனா நம்ம கூட்டலோ கழித்தலோ பார்க்கும்போது எதை ஃபர்ஸ்ட் பார்க்கணும்? அணியின் வரிசையை ஃபர்ஸ்ட் பார்க்கணும், ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸை ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது இதுவும் 3/3 மேட்ரிக்ஸ், இதுவும் 3/3 மேட்ரிக்ஸ். ஸோ நம்ம தைரியமா வந்து என்ன பண்ணலாம்? கழிக்கலாம். ஸோ பாருங்க, 2ல 2 போச்சுன்னா 0, 4ல 5 போச்சுன்னா என்ன வரும்? -1. வேணா ஒரு ஸ்டெப் எதுவுமா? சரிங்களா? ஒரு ஸ்டெப் எதுவும் பிரச்சனை இல்லை. பாருங்க, 2 - 2. அதே மாதிரி இது எப்படி எதுவும்? 4 - 5. ஸோ இது 6 - 4. புரியுதா? இங்க இருக்கிற 3ஆம் நம்பர், அங்க இருக்கிற 3ஆம் நம்பர். ஸோ அதே மாதிரி 8 - 2 10 - 4 16 - 8. ஸோ கீழே 8 - 1 10 - 2 6 - 3. ஸோ இதுதான் வந்து கழித்தல். என்னென்ன நம்பரை கழிக்கிறோமோ அதை எழுதிட்டோம். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்க, கழிச்சிடுவோம். 2ல 2 போனா 0, 4ல 5 போனா -1. பெரிய நம்பர் சிம்பிள் மைனஸ்ல இருக்கிறதுனால -1 வரும். ஸோ 6ல 4 போனா 2, 8ல 2 போனா 6, 10ல 4 போனா 6, 16ல 8 போனா 8, 8ல 1 போனா 7, 10ல 2 போனா 8, 6ல 3 போனா 3. ஸோ கழிக்க தெரியும் அப்படின்ற நம்பிக்கையில கொஞ்சம் ஸ்பீடா சொல்லியிருக்கேன். சரிங்களா? பாருங்க, 2ல 2 போனா 0வா, 4ல 5 போனா -1, 6ல 4 போனா 2. கான்செப்ட் புரிஞ்சிச்சு இல்ல? ஸோ இதே மெத்தட்ல வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஆன்சரை ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம். புரியுதுங்களா? ஸோ 2a - b கேட்கறதுனால நம்ம என்ன பண்ணோம்? 2a கண்டுபிடிச்சோம், அதுல இருந்து b கழிச்சுக்கிட்டோம். சரியா? இதே கொஸ்டினுக்கு 4a - 3b கண்டுபிடி அப்படின்றாங்கன்னா என்ன பண்ணோம்? இந்த ஏவை 4ஆல பெருக்கணும். 4ஆல பெருக்குனா இதுல இருக்கிற எல்லா நம்பரையும் அப்ப 4ஆல பெருக்கணும். சரியா? அந்த ஆன்சரையும் அதே மாதிரி b வந்து எதால பெருக்கணும்? 3ஆல பெருக்கணும். சோ அப்படி 3ஆல பெருக்கும் போது அதுக்கு வந்த ஆன்சரையும் கழிக்கணும். புரியுதுங்களா? அப்ப 4a - 3bனா ஏவை 4ஆல பெருக்கணும், b 3ஆல பெருக்கணும். ரெண்டுத்தையும் பெருக்கிட்ட பிறகுதான் கழிக்கணும். சரிங்களா? அப்பதான் ஆன்சர் வரும். புரியுது இல்ல? சோ இதுதான் இந்த மாடல். நெக்ஸ்ட் சம் பாப்போமா? சோ நெக்ஸ்ட் அணியின் பெருக்கல்.
multiplication of the matrix. ரெண்டு அணியோட பெருக்கல் எப்படி இருக்கும் சரிங்களா, அது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கும். பாருங்க, இதுக்கு முன்ன கூட்டல் கழித்தல் ரெண்டுத்துலயுமே எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்ன, ஆர்டர் ரொம்ப முக்கியம் சரிங்களா. ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் வந்து ரொம்ப முக்கியம், அதாவது அணியின் வரிசை ரொம்ப முக்கியம். ஆனால் பெருக்கலை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன டிப் இருக்கு, அதை தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் பெருக்க முடியும். ஸோ நான் வந்து இப்படி ஒரு அணி எடுத்துக்கிறேன், இப்படி ஒரு அணி எடுத்துக்கிறேன் சரிங்களா. ஸோ இதுல வந்து பாருங்க, இது வந்து என்ன அணி, இது வந்து ஒரு 2x2 அணி கரெக்டா. இதுக்கான ஆர்டர் வந்து 2 ரோ 2 காலம் கொண்டு இருக்கிறதுனால, அதாவது R1 இது R2 இது C1 இது C2. ஸோ 2 ரோ 2 காலம் கொண்டனால இது வந்து ஒரு 2x2 மேட்ரிக்ஸ். ஆனால் இது வந்து R1 R2 C வந்து C1 மட்டும்தான் இருக்கு, ஒரே ஒரு காலம் மட்டும்தான் கொண்டிருக்கு. ஸோ இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு 2x1 அணி, புரியுதா. ஸோ இது 2x2 மேட்ரிக்ஸ், இது 2x1 மேட்ரிக்ஸ். நம்ம கூட்டல்லையோ இல்ல கழித்தல்லையோ போடும்போது இந்த மாதிரி மாறி வந்தாலே நம்ம என்ன பண்ண மாட்டோம், அதை வரையறுக்க முடியாது, அதாவது கூட்ட முடியாது இல்ல கழிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவோம். ஆனா பெருக்கலை பொறுத்த வரைக்கும் இத பெருக்க முடியும். எப்படி சார் பெருக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ்ல இருக்கிற நிரல் இருக்கு பாத்தியா, இதுவும் செகண்ட் மேட்ரிக்ஸ்ல இருக்கிற நிறையும் ஒன்னா இருக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ்ல இருக்கிற காலமும் ரெண்டாவது மேட்ரிக்ஸ்ல இருக்கிற ரோவும் வந்து சமமாக இருந்துச்சுன்னா அந்த மேட்ரிக்ஸை பெருக்க முடியும் சரிங்களா. புரியுதா. ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ்ல இருக்கிற ரெண்டாவது இப்படி ஞாபகம் வச்சுங்க, ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ்ல இருக்கிற ரெண்டாவதையும் ரெண்டாவது மேட்ரிக்ஸ்ல இருக்கிற ஃபர்ஸ்டையும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து என்ன பண்ண முடியும், பெருக்க முடியும். புரிஞ்சுதா. ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ்ல ரெண்டாவது, ரெண்டாவது மேட்ரிக்ஸ்ல ஃபர்ஸ்ட், ரெண்டுமே சமமா இருந்துச்சுன்னா அதை பெருக்கலாம். சரி, அப்படி பெருக்குனா அதனுடைய வரிசை என்னவா இருக்கும் சார், சரியா. வரிசைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அணியின் வரிசை என்னவா இருக்கும், வரப்போற ஆன்சர் வந்து என்னவா இருக்கும்னு கேட்டீங்கன்னா இந்த 2 1 இருக்கு பாத்தியா, இந்த 2x1 மேட்ரிக்ஸா வரும். அப்படி போட்டாதான் நம்ம போட்டது ரைட்டு சரிங்களா. சோ புரியுதா. 2x2 மேட்ரிக்ஸ் இது ரெண்டுமே வந்து எப்படி இருக்கணும், சமமாக இருக்கணும். அப்படி சமமா இருந்துச்சுன்னா வர ஆன்சர் 2x1ல வரணும் சரிங்களா. செக் பண்ணி பார்ப்போமா. சோ இதையே வந்து ஒரு சம்மா எடுத்துப்போம், இதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், செக் பண்ணி பார்ப்போம் சரிங்களா. பாருங்க, சோ இங்க இதை எப்படி பெருக்கிறது, 1 2 2 3, இங்க 1 2. சோ இதை பெருக்கணும் சரிங்களா. பார்க்கலாமா. பாருங்க, ஒரு 1 1 புரியுதுங்களா. அதே மாதிரி 2 2 4, இதை கூட்டிங்க. என்ன பண்றேன்னு புரியுதா. பாருங்க, ஒரு 1 1 2 2 4. அதாவது இந்த சைடு இப்படி பெருக்கணும், இங்க இப்படி பெருக்கணும். இந்த நம்பர் எடுத்து இதை பெருக்கிறப்பா, இந்த 2 எடுத்து கீழே இருக்கிற நம்பரை பெருக்குவேன். புரியுதா. அப்போ இந்த லைனுக்கு இந்த லைன் முடிஞ்சிருச்சு சரியா. சோ நெக்ஸ்ட் என்ன பண்ற, இந்த 2 எடுத்து இந்த மேல இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பரை பெருக்கிறேன். ஒரு 2 2 3 2 6. சோ புரியுதா. ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்து ஃபர்ஸ்ட் நம்பரு, செகண்ட் நம்பர் எடுத்து செகண்ட் நம்பரு. ஓகேவா. சோ நான் என்ன பண்ணேன், இந்த ஃபர்ஸ்ட் ரோக்கு இந்த ஃபர்ஸ்ட் காலத்தை பெருக்கிறேன். சோ இந்த லைன் பெருக்கும் போது இப்படி பெருக்கணும், இங்க பெருக்கும் போது இப்படி கீழே பெருக்கிட்டு வரணும் சரிங்களா. சோ இதுக்கு இது, இதுக்கு இது, அதே மாதிரி இதுக்கு இது, இங்க இது, இப்படி பெருக்கினால் மட்டும்தான் அணியின் பெருக்கல் கரெக்ட். சோ இதுக்கு ஆன்சர் என்ன வரும், 1 4 கூட்டினா 5, 2 6 கூட்டினா 8. சோ 5/8 அப்படின்னு சொல்லிட்டு வருது சரிங்களா. பாருங்க, இது R1, இது R2, இது C1. சோ இதுக்கான ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் 2x1 கரெக்டா. அணியின் வரிசை என்னவா இருக்கு, 2x1. இதுதானே நான் வர வைக்கணும் அப்படின்னு சொன்னேன். சோ அணியின் வரிசை 2x1 வருதா. சோ ஒரு அணி
இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும், அணியின் வரிசை பார்க்கணும். அணியின் வரிசை சமமாக இருக்கு, அதாவது ஃபர்ஸ்ட் வரிசையில இருக்கிற, அதாவது ஃபர்ஸ்ட் அணியில இருக்கிற காலமும் செகண்ட் அணியில இருக்கிற ரோவும் சமமாக இருக்கு அப்படின்ற பட்சத்துல அதுக்கு வர அணியின் வரிசை மீதி இருக்கிற அந்த 2 நம்பரா தான் இருக்கும். சரிங்களா? சோ அந்த மாதிரி வர வச்சிங்க அப்படின்ற பட்சத்துல நம்ம போடுற ஆன்சரு கரெக்ட். சரிங்களா? இதை பேஸ் பண்ணி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா? சோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இதை பெருக்க சொல்றாங்கப்பா, அதாவது அணியின் பெருக்கலை காண்க, மல்டிப்ளிகேஷன் ஆஃப் த மேட்ரிக்ஸ் என்னவா இருக்கும். சோ பாருங்க, இதுவும் 2/2 மேட்ரிக்ஸ், இதுவும் 2/2 மேட்ரிக்ஸ். கரெக்டா? இதுவும் 2/2 அணி, அதுவும் 2/2 அணி, 2 ரோ 2 காலம் கொண்ட அணி. சரிங்களா? சோ இதுல நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்க இருக்கிற 2ஆம் நம்பரும் செகண்ட் அணியில இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பர் ஈக்குவலா இருக்கா? சோ அதே மாதிரி எப்படி சொல்லலாம், இது ஃபர்ஸ்ட் அணியில இருக்கிற காலமும் 2வது அணியில இருக்கிற ரோவும் சமமாக இருக்கு. ஸோ அந்த மாதிரி சமமா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வர ஆன்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு 2/2 மேட்ரிக்ஸா வரும். ஸோ மீதி இருக்கிறது இந்த 2, அங்க இருக்கிற 2. சரியா? ஸோ நம்மளுக்கு வர ஆன்சர் எப்படி இருக்கணும், ஒரு 2/2 மேட்ரிக்ஸாக இருக்கணும். அதாவது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸா 2 மேட்ரிக்ஸுமே கொடுத்துருக்காங்கன்னு வச்சிங்களேன், அதுக்கு வர ஆன்சரும் ஒரு ஸ்கொயர் வேல்யூவா தான் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, இதுவும் 2/2 மேட்ரிக்ஸ், இதுவும் 2/2 மேட்ரிக்ஸ். ஸோ நம்மளுக்கு வர ஆன்சரும் 2/2 மேட்ரிக்ஸா இருக்கும். அதே மாதிரிதான் இங்க 3/3, இங்கேயும் 3/3னா நம்மளுக்கு வர ஆன்சரு 3/3 இருக்கும். ஆனா இங்க வேற நம்பர், இங்க வேற நம்பர் கொடுத்துட்டு அதை பெருக்க முடிகிற மாதிரி வந்துச்சுன்னா ஆன்சரும் இங்க சேஞ்ச் ஆகும். சரியா? சரி, 1 2 2 4. ஸோ இங்க 2 4 5 8. ஸோ இதை பெருக்குவோமா? நான் என்ன சொன்னேன், இது இந்த லைன்ல போனோம், இது இப்படி கீழே வரணும். ஸோ இந்த 1 2 எடுத்து ஃபர்ஸ்ட் இந்த 2 5 பெருக்குவோம். 2 2. சரிங்களா? அதே மாதிரி 2 5 பெருக்குனா 10. புரியுதா? ஸோ இந்த லைன் எடுத்து இந்த லைனை பெருக்கியாச்சு. ஸோ இப்போ இந்த லைனை எடுத்து இந்த லைனை பெருக்கணும். அப்போ 1ஐயும் 4ஐயும் பெருக்குனா 4. ஸோ புரியுதா? இதை எடுத்து இங்க பெருக்கியாச்சு, இது எடுத்து இங்க பெருக்கியாச்சு. ஸோ இப்போ இது எடுத்து இங்க 4 பெருக்கிற, இந்த 2 தூக்கி இந்த 8 பெருக்கிற, 2 8 16. ஸோ இந்த ரோக்கான வேலை முடிஞ்சிச்சா? இங்க இருக்கிற எல்லா காலத்தையும் பெருக்கியாச்சுப்பா. ஸோ வேலை என்னன்னா, இங்க ஒரு ரோ எடுத்து இந்த சைடு எத்தனை காலம் இருக்கோ அதெல்லாம் பெருக்கி ஃபர்ஸ்ட் ரோல எழுதிட்டோம். சரியா? இங்க 2 காலம் இருக்கிறதுனால 2 தடவை எழுதிட்டோம். சரியா? இப்போ இங்க 2வது ரோ இருக்கு பாத்தியா, அந்த 2வது ரோ எடுத்து இங்க இருக்கிற 2 காலத்தையும் பெருக்கணும். ஸோ இந்த 2வது ரோ எடுத்துக்கிறேன், 2ஐயும் இந்த 2ஐயும் பெருக்குனா 4. அதே மாதிரி இந்த 4ஐயும் இந்த 5ஐயும் பெருக்குனா 20. ஸோ புரியுதா? இந்த லைனை எடுத்து இந்த லைனை ஃபர்ஸ்ட் பெருக்கிட்டேன். ஸோ இது முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணோம், இந்த லைனை எடுத்து இந்த லைனை பெருக்கணும். ஸோ 2ஐயும் 4ஐயும் பெருக்குனா 8, 4ஐயும் 8ஐயும் பெருக்குனா 32. ஸோ ஆன்சரு 2ஐயும் 10ஐயும் கூட்டினா 12, 4ஐயும் 16ஐயும் கூட்டினா 20, 20ஐயும் 4ஐயும் கூட்டினா 24, 8ஐயும் 32ஐயும் கூட்டினா 40. ஸோ இதுதான் அணியின் பெருக்கல். புரியுதா? நம்மளுக்கு வந்திருக்கிற ஆன்சர் எதுல வரணும், ஒரு 2/2 மேட்ரிக்ஸா வரணும். ஏன்னா அதுதாங்க மீண்டு வருது பாத்தியா? ஸோ அதுதான் மீண்டு வருது. ஸோ அந்த 2/2 மேட்ரிக்ஸா வரணும். வந்திருக்குல்ல, இது ஒரு 2 நிரல் 2 நிறை கொண்ட அணி. ஓகேவா? ஸோ அவ்வளவுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அப்ப அணியின் பெருக்கல் ஈஸியா இருக்கும்ல. நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இதை 2 பெருக்க சொல்றாங்கன்னு வச்சுங்களேன். சரிங்களா? அணியின் பெருக்கல் காண்க. ஓகேங்களா? மல்டிப்ளிகேஷன் ஆஃப் த மேட்ரிக்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு 2/2 மேட்ரிக்ஸ். கரெக்டா? 2 நிறை 2 நிரல் கொண்ட அணி. ஸோ 2 ரோ 2 காலம்ஸ் கொண்ட ஒரு மேட்ரிக்ஸ். ஸோ இது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு ரோ 2 காலம் கொண்ட ஒரு மேட்ரிக்ஸ். அப்ப இது என்னது, 1 into 2ன்னு சொல்லுவோமா? ஏன்னா ஃபர்ஸ்ட் ரோவை தானே பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ரோ 2வது காலம். ஸோ 2 காலம் இருக்கு, ஒரே ரோ இருக்குனால 1/2 மேட்ரிக்ஸ். ஸோ பாருங்க, 2/2ன்னு ஒன்று வருது, 1/2ன்னு வருது. நான் என்ன சொன்னேன், இந்த இடமும்
இந்த இடமும் சமமாக இருந்தால்தான் அந்த அணிகளை பெருக்கவே முடியும் அப்படின்னு சொன்னேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ்ல இருக்கிற காலமோட மதிப்பும் செகண்ட் மேட்ரிக்ஸ்ல இருக்கிற ரோவோட மதிப்பும் சமமாக இருந்தால் மட்டுமே அந்த அணிகளை பெருக்க முடியும். சரிங்களா? மல்டிப்ளிகேஷனே பண்ண முடியும். ஆனால் இது ரெண்டுமே சமமாக இல்லை அப்படின்ற பட்சத்துல இந்த ரெண்டு அணிகளை பெருக்க இயலாது. புரியுதா? இந்த ரெண்டு அணிகளை என்ன பண்ண முடியாது? பெருக்க முடியாது. சோ இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளிகேஷன் பண்ண முடியாது. அவ்வளவுதான். சரிங்களா? ஆன்சரே அவ்வளவுதான். வரையறுக்கப்படவில்லை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா இந்த ரெண்டு அணிகளை பெருக்க இயலாது அப்படின்னு சொல்லிட்டுப்பாங்க. சரிங்களா? மல்டிப்ளிகேஷன் டஸ் நாட் எக்ஸிட் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டுப்பாங்க. ஓகேங்களா? சோ இந்த ஆர்டர் பார்த்தாதான் நம்மளால என்ன பண்ண முடியும்? பெருக்க முடியுமா முடியாதான்னு தெரியும். சோ இந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம் அணியின் பெருக்கல்ல. சரியா? இதே அணியின் கூட்டல் அணியின் கழித்தல் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? ரெண்டுமே சமமான வரிசை கொண்டு இருந்தாதான் அதை ரெண்டுத்தையும் கூட்டவோ இல்லை கழிக்கவோ முடியும். புரியுதா? ரெண்டுமே என்னது? ரெண்டு அணிகள் சமமான வரிசை இல்ல 3 அணிகள் கூட இருக்குதுமே. 3 அணிகள் வந்து சமமான வரிசை கொண்டு இருந்தாதான் அதை கூட்டவோ இல்லை கழிக்கவோ முடியும். ஆனா இங்க வந்து இந்த மாதிரி பாக்குறோம். இந்த மாதிரி இல்ல அப்படின்ற பட்சத்துல அதை பெருக்க இயலாது. அவ்வளவுதான். சரிங்களா? நெக்ஸ்ட் பாப்போமா? சோ பாருங்க, ஏ வந்து 5 4 3 1 2 3 8 9 -10 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எனில் இந்த அணியோட ஏ டிரான்ஸ்போஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஏ டிரான்ஸ்போஸ் அப்படின்னா நம்ம என்னன்னு பார்த்தோம்? டைப்ஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் அப்படின்னு ஒண்ணு பார்த்தோமா? அணியின் வகைகள் அப்படின்னு. சோ அணியின் வகைகள்ல கடைசியா ஒண்ணு பார்த்திருப்போம், நிறை நிரல் மாற்று அணி அப்படின்னு. கரெக்டா? அங்க நான் என்ன சொன்னேன்? ரோவெல்லாம் காலமா மாத்திக்கணும், இல்லைன்னா காலத்தை ரோவா மாத்திக்கணும் அப்படின்னு. எதனா ஒண்ணு மாத்துங்க, ரெண்டுமே மாத்திராதீங்க, திருப்பி அதே நம்பர் வந்துடும். சரிங்களா? சோ இதை மாத்துறதா இருந்தா இதை மட்டும் மாத்தி அந்த சைடு எழுதிக்க. இல்ல சார் நான் இதை மாத்திக்கிறேன் அப்படின்னா இதை மாத்தி இங்க மாத்திக்க. ஓகேவா? சோ எக்ஸாம்பிள் பாருங்க. ஏ டிரான்ஸ்போஸ் அப்படின்னும் போது இந்த லைன்ல இருக்கா, அதை தூக்கி நான் கீழே எழுதிக்கிறேன் 5 4 3. அதே மாதிரி இந்த லைன்ல இருக்கிற 1 2 3 1 2 3 கீழே எழுதிக்கிறேன். 8 9 -10 8 9 -10 எழுதிக்கிறேன். சரிங்களா? அவ்வளவுதாங்க ஏ டிரான்ஸ்போஸ். புரியுதுங்களா? ஏவோட மதிப்பு இதுதான்னா ஏ டிரான்ஸ்போஸ் என்னவா இருக்கு? அத நிறைய நிரலா மாத்திக்கிட்டேன். அவ்வளவுதான். சரிங்களா? ரோவை காலமா மாத்திக்கிட்டேன். சரி, நம்ம இதுல இருந்து இன்னொரு கொஸ்டின் பார்ப்போமா? என்ன கொஸ்டின் கேட்டீங்கன்னா, இங்க ஏ டிரான்ஸ்போஸ் தானே கேட்டிருக்காங்க. நான் ஏ டிரான்ஸ்போஸோட ஹோல் டிரான்ஸ்போஸை கண்டுபிடிக்கிறேன். புரியுதா? ஏ டிரான்ஸ்போஸுக்கு ஹோல் டிரான்ஸ்போஸ். சோ கண்டுபிடிச்ச ஆன்சர் தான் ஏ டிரான்ஸ்போஸ்பா. இதுக்கு ஒரு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கிறேன். இதுக்கு டிரான்ஸ்போஸ்னா திருப்பி என்ன பண்ணுவோம்? இந்த லைன்ல இருக்கிறது திருப்பி இப்படி எழுதுவோமா? 5 1 8. புரியுதா? இப்படி இந்த அதே மாதிரி 4 2 9 இருக்கிறத 4 2 9 இப்படி எழுதிக்கிறேன். சரிங்களா? சோ அதே மாதிரி கீழே 3 3 -10 3 3 -10 இப்படி எழுதிக்கலாமா? புரியுதா? ஏ டிரான்ஸ்போஸுக்கு ஹோல் டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்ச ஆன்சர் தான் ஏ டிரான்ஸ்போஸ். அதுக்கு ஹோல் டிரான்ஸ்போஸ் அப்படின்னும் போது இப்படி வருது. சோ இது பார்க்க எதே மாதிரி இருக்கு பாருங்க, ஏவ மாதிரியே இருக்கா? சோ ஏ டிரான்ஸ்போஸோட ஹோல் டிரான்ஸ்போஸ் என்னது? ஏவே தான். இது ஒரு முக்கியமான கண்டிஷன், நிறைய முறை எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஏ டிரான்ஸ்போஸோட ஹோல் டிரான்ஸ்போஸ்க்கான ஆன்சர் என்னது? ஏ. இதை எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏ டிரான்ஸ்போஸ் அதோட ஹோல் டிரான்ஸ்போஸ்க்கான மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டு ஏ மைனஸ் ஏ இன்வர்ஸ் அப்படின்லாம் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஏ தான் அதுக்கான ஆன்சர். அதுக்கான ப்ரூஃபும் நம்ம பார்த்தாச்சு. கரெக்ட் தானே? ஏ டிரான்ஸ்போஸ் அதுக்கு ஹோல் டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கும் போது அது ஏவே தான் கொடுக்குது. சரிங்களா? சோ இது பிரச்சனை இல்லை, ஈஸியா இந்த சம் போட்டுடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இப்படி ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்கப்பா. இது வந்து ஒரு 2x2 மேட்ரிக்ஸ், இது ஒரு 2x2 மேட்ரிக்ஸ். அதாவது இது ஒரு 2x2 அணி, இது ஒரு 2x2 அணி. சோ இந்த அணிகள்ல அவங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, XY செட்டுக்கான மதிப்பு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சரிங்களா? நல்லா புரியணும், XY செட்டுக்கான மதிப்பு தான். சோ X எங்க இருக்கு? Y Z, இதுக்கான மதிப்பு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சரிங்களா? பாருங்க, ரெண்டு அணிகளோட வரிசையும் சமமாக இருக்கா? சோ அப்போ இங்க இருக்கிற நம்பர் இங்க இருக்கிற நம்பருக்கு சமம் தானே?
சரிங்களா? ரெண்டு அணிகளின் வரிசை சமமாக இருக்கு அப்படின்ற பட்சத்துல நம்ம இது ரெண்டு தானே கூட்டவே கூட்டுவோம், அது ரெண்டு தானே கழிக்கவே கழிப்போம். சரியா? அப்படி இருக்கும்போது அதுக்கான மதிப்பும் சமமாக இருக்கும். ஸோ எக்ஸுக்கான மதிப்பு வந்து 3, வழிக்கான மதிப்பு என்னவா இருக்கும் 4, ஜெட்டுக்கான மதிப்பு 5. ஸோ புரியுதா? ஏன்னா 12க்கு 12 ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. எக்ஸுக்கு 3, வழிக்கு 4, ஜெட்டுக்கு 5, அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ XY ஜெட்டுக்கான மதிப்புன்னு கேட்குறாங்க, ஈஸியா எழுதிடலாம்ல. சரிங்களா? சில டைம்ல நம்மளை கன்ஃபியூஸ் பண்ண இங்க 12க்கு பதிலா என்னன்னு கொடுப்பாங்க, ஒரு 4/2 இல்ல 8/3 இப்படின்னு கூட கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், ஈக்குவலா இருந்தா தானே இத காமனா எடுத்துக்க சொன்னாரு அப்படின்னு நினைப்போம். ஸோ அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. நம்மளுக்கு தேவை இந்த மாதிரி ஈக்குவல்னு சொல்லிட்டு 2/2 மேட்ரிக்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க என்ன பண்ணுங்க, எக்ஸுக்கு நேரம் என்ன இருக்கு, வழிக்கு நேரம் என்ன இருக்கு, ஜெட்டுக்கு நேரம் என்ன இருக்கு, அது எழுதினாலே போதும். இதுவும் ஈக்குவலா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? சரி, இந்த கொஸ்டின் பாருங்க. a = 5 - 4 6 - 5 எனில் a ஸ்கொயரின் மதிப்பு காண்க. அதாவது the value of a ஸ்கொயர் = அப்படின்றாங்க. ஸோ a ஸ்கொயர்னா என்னங்க, 3 ஸ்கொயர்னா என்னது, ஒரு நம்பரை அதே நம்பரால பெருக்கணும். ஸோ 3 ஸ்கொயர்னா 3 3ஆலே பெருக்கி வர்றது தான் 3 ஸ்கொயர். கரெக்டா? அப்போ a ஸ்கொயர்னா என்னது, ஏவை ஏவாலே பெருக்கணும் இன்னொரு முறை, அதுதான் a ஸ்கொயர். ஸோ ஏக்கான மதிப்பு என்னது, 5 - 4 6 - 5. சரிங்களா? ஏ இன்னொரு ஏவை பெருக்க போற, 5 - 4 6 - 5. ஸோ ஏவால ஏவையே பெருக்க போற அப்படின்னும் போது ரெண்டுத்துக்குமே வரிசை சமமாக தானே இருக்கும். இது வந்து 2/2 மேட்ரிக்ஸ். ஸோ பிரச்சனை இல்லை, ரெண்டுமே ஒரே வரிசையில இருக்கு. பாருங்க, இதுவும் 2 இங்கேயும் 2. ஸோ இது ரெண்டுமே சமமாக இருக்கு அப்படின்ற பட்சத்துல இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கும். சரிங்களா? ஸோ ஆன்சர் வந்து நம்மளுக்கு 2/2 மேட்ரிக்ஸ்ல வரணும். சரிங்களா? பெருக்குவோமா? 5 5 பெருக்குனா 25, -4 இந்த 6 பெருக்குனா 4 6 24. 24ல இங்க மைனஸ் இருக்கா, ஸோ -24. புரியுதா? 5 5 25ன்னு எயிட்டம்பா. நார்மலா இங்க நம்ம பிளஸ் போடுவோம். சரியா? ஆனா இந்த சம்ல இங்க மைனஸ் இருக்கு, 4 6 24, மைனஸ் இருக்குனால -24. சரிங்களா? அதே மாதிரி இப்ப இந்த 5 8 இந்த 4 பெருக்குவோமா, 4 5 20, மைனஸ் இருக்குனால -20. சரிங்களா? -20. ஸோ இங்க பாருங்க, 4 5 20 தான், மைனஸ் மைனஸ் இங்க என்ன ஆயிடும், பிளஸ் ஆயிடும். புரியுதா? இது -4, இது -5பா, மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும். ஸோ +20. ஓகேங்களா? அப்போ கான்செப்ட் பிரகாரம் நான் என்ன பண்றேன், இந்த சைடு எடுத்து இதை ரெண்டுத்தையும் பெருக்கிட்டேன். ஓகேவா? இந்த ஒரு லைன் எடுத்து, அதாவது இந்த ஒரு ரோ எடுத்து இந்த 2 காலத்தையும் பெருக்கிட்டேன். இப்போ கீழே இருக்கிற ரோ எடுத்து அந்த 2 காலத்தையும் பெருக்கணும். ஸோ 6ஐயும் 5ஐயும் பெருக்குனா 30, 5ஐயும் 6ஐயும் பெருக்கினாலும் 30 தான். ஆனா இங்க மைனஸ் இருக்கிறதுனால -30. புரியுதா? 6 5 30, IR 30 தான், மைனஸ் இருக்கிறதுனால -30. ஸோ அதே மாதிரி 6 4 24, ஸோ மைனஸ் இருக்கிறதுனால -24. இங்க பாருங்க, மைனஸ் மைனஸ் பிளஸ்ஸா, கரெக்டா? 5 5 25. ஸோ புரியுதுங்களா? 6 5 30, மைனஸ் இருக்கிறதுனால 6 5 30க்கு முன்ன மைனஸ் வருது. அதே மாதிரிதான் 6 4 24, மைனஸ் இருக்கிறதுனால -24, 5 5 25. ஸோ மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அப்ப ஆன்சர் தான் வரும் 1 0 0 1ன்னு வருது. பாருங்க, 25ல 24 போச்சுன்னா 1, இது +20 -20 0 ஆயிடுமா? அதே மாதிரிதான் 30ல 30 போனா 0, 25ல 24 போச்சுன்னா 1. ஸோ இது என்னென்ன பேர் சொன்ன, I2 அப்படின்னு சொன்னா இது வந்து ஒரு அலகணி, யூனிட் மேட்ரிக்ஸ் தானே, நம்ம அப்படிதானே இதை சொன்னோம், யூனிட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொன்னோம். நல்லா புரிஞ்சுங்க, இங்க 2 ரோ 2 காலம் இருக்கிறதுனால நான் இதுக்கு என்ன பேர் சொன்னேன், யூனிட் மேட்ரிக்ஸ்ல I2. ஏன்னா யூனிட் மேட்ரிக்ஸ நான் ஐன்ற சிம்பிள்ல குறிப்பேன். இது 2 ரோ 2 காலம் கொண்டனால இது பேர் வந்து என்னது, I2. இதே 3 ரோ 3 காலம் கொண்டு இருந்தா அது பேரு I3 அப்படின்னு சொன்னேன். சரிங்களா? சோ ஆப்ஷன்ல இந்த ஆன்சர் குத்துந்தா நீங்க இதை டிக் பண்ணுவீங்க. இல்ல சார் ஆப்ஷன்ல I2 குடுக்குறாங்க, இப்படி குடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன், I2 I3 ஏவே வருது,
இல்லடா ஆன்சர் வந்து இப்படி 8 3 4 5ன்னு இப்படி வருது. ஸோ ஆன்சர் எது ரைட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா I2 தான் ரைட்டு. ஓகேங்களா? ஸோ எதை கொடுக்குறாங்களோ அதுக்கு ஆப்ஷன்ல எதை கொடுக்குறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி சம்ம போடுங்க. ஓகேங்களா?